நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த 1000 பேரை காணவில்லை என ஐரோப்பிய யூனியன் அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 6200-ஐ தாண்டி உள்ளது. நேபாளத்தில் கடந்த 25ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பலியாகியுள்ளனர். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இது குறித்த விவரங்களை சேகரிப்பதற்காக ஐரோப்பிய யூனியனின் பிரதிநிதிகள் குழு காத்மாண்டு சென்றுள்ளது. அங்குள்ள செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் ரென்சி டீரி நிலநடுக்கம் எதிரொலியாக ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த 1000 பேரை காணவில்லை என்று கூறினார். ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த 1000 பேர் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. அவர்களில் சிலர் இறந்திருக்கலாம். முழுமையான விவரம் தெரியவில்லை. இப்போதைக்கு இந்த தகவல்கள் தான் கிடைத்துள்ளன. நேபாள அரசு நிவாரணப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறினாலும் தங்களுக்கு நிவாரண உதவிகள் கிடைக்கவில்லை என ஆங்காங்கே கூக்குரல்கள் எழுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று காத்மாண்டுவின் முக்கிய வீதிகளில் திரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்புள்ளம் கொண்ட நாடுகள் எங்களுக்கு உதவுகின்றன. ஆனால் எங்கள் நாட்டு அரசிடமிருந்து இதுவரை எந்த உதவியும் கிடைக்கவில்லை. நிலநடுக்கம் வந்து இத்தனை நாள் ஆகியும் எங்களுக்கு டென்ட்டுகள் கொடுக்கவில்லை. காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சையும் கிடைக்கவில்லை. நேபாளத்தில் சர்வதேச மீட்பு குழுவினர் மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு மோப்ப நாய்களும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இஸ்ரேல் மீட்பு குழுவினர் மோப்ப நாய்களில் கேமராவை பொருத்தி கட்டிட இடிபாடுகளுக்கிடையேயும் இடிந்து விழும் ஆபத்தில் உள்ள கட்டிடங்களிலும் அனுப்பி மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஜப்பான் மீட்பு குழுவினரும் நாய்களை பயன்படுத்தி மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அவதிகளை ஒருபுறம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் இந்த பேரழிவில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகளை நேபாள மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு காட்மாண்டுவின் பல்வேறு நகரங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.